இங்க சபைக்கு வந்திருக்கீங்க. கை வைத்து அமைய சொல்லுங்க பாப்போம். பிசாசின் தந்திரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உண்டாக்கின ஆதி மனிதன் யாரு? நம்ம ஆதாமும் ஏவாளும். ஏவாள் வல்ல ஆதாம் வந்திருக்கு. அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும். ஏவாள் எப்படி பிசாசு வஞ்சித்தா? ஏவாளுக்குள்ள என்ன பசி இருந்தது? சாப்பாட்டு பசி. தோட்டத்துக்கு எல்லா கனிகளை புசிக்கலாமான்னு ஆண்டவர் எல்லா பெர்மிஷன் கொடுத்துக்காரு. எந்த கனியும் மரத்த கனிகளும் பறிச்சு சாப்பிடு. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை புசிக்காதன்னாரு. இவளுக்குள்ள என்ன பசி வந்தது? விஜய கவனிக்கையில என்ன பசி இருந்தது இவளுக்குள்ள? ஏவாளுக்குள்ள அந்த குறிப்பிட்ட ஆண்டவர் எதை சாப்பிட சொன்னாரோ அந்த அந்த பழத்தின் மேலதான் பசி. அல்லேலூயா. பிசாசு அப்படித்தான். உனக்கு மனைவிகள் இருக்கும், மனைவி இருக்கும், பிள்ளைய இருக்கும், 4 பிள்ளை பத்திருப்போம், மனைவி இருக்கும். ஆனா இன்னொரு பெண் மேலதான் பசி வரும். புருஷன் இருப்பான். அல்லேலூயா. புருஷன் இருப்பான். அல்லேலூயா. நல்ல திடகாத்திரமா இருப்பான். ஆனா இன்னொரு ஆண் மேலதான் பசி வரும். அது பிசாசு கொடுக்கிற பசி. அந்த பசி வந்த உடனே இந்த ஆம்பளை பேச வச்சு இவனை கொண்டுருவான். இவன் செத்தாத்தான் அந்த பசியை போக்க முடியும். வீட்டுக்காரங்க அத்தான் வாங்க, மாமா வாங்க, உட்கார வச்சு சாப்பாடு ரசம் வச்சு புருஷனை செத்த உடனே பிறகு எங்க அவன்கிட்ட போக முடியும்? போலீஸுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க, ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அல்லேலூயா. பசியை போக்கத்தானே கொலை, பசியை போக்கத்தானே புருஷனை விட்டுட்டு போறோம், மனைவியை விட்டுட்டு போறோம். இங்க ஏவாள் பசியை போக்க ஆண்டுடைய வார்த்தையை தேவனே விட்டுட்டு, தேவன் சொன்னார் இதை பறிக்காத, இதை பார்க்காத, இதை தொடாதன்னாரு. தேவன் வார்த்தையை மீறினதுக்கு காரணம் என்ன? இவ பசி, இந்த பழத்தை பார்க்கற இச்சை தாங்க முடியல, பிசாசு உள்ள வந்துட்டா, அதை பறிச்சுட்டா ஏவாள். சரி, பறிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. புருஷனுக்கு ஆதாம கொடுத்தா ஆதாம் என்ன சொல்லணும்? ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, நான் சாப்பிட மாட்டேன் போ அப்படி சொல்லணுமா இல்லையா? இவருக்கு ஆதாமுக்கு என்ன பசி? ஏவாள் மேல பசி. ஏவாள் என்ன சொன்னாலும் அப்படி கேட்பார். ஏவாள் சர்ச்சைக்கு போகாதம்மா, இவர் போகாம இருப்பார். ஏவாள் போய் ஏய் அவன் அவனை எப்படிலாம் பேசினான், அவனை போய் அடிடா அனுப்பார். இவர் அடிப்பார். மனைவி சொன்னா உட்கார வர எந்திப்பாரு. அப்ப இவருக்கு பசி என்ன? கடவுளை விட்டுட்டு. இப்ப கடவுள் யாரு? மனைவிதான். அதான் விக்கிரக ஆராதனை. இயேசுவை விட்டுட்டு நீ வேற யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது விக்கிரக ஆராதனை. இயேசுவை விட்டுட்டு நீ பேரனுக்கோ பேத்திக்கோ மகளுக்கோ மகனுக்கோ அவங்கள தூக்கி முன்னாடி உயர்த்தி வைத்தேன்னா அதுதான் விக்கிரக ஆராதனை. நான் தான் விக்கிரக விட்டுட்டு வந்துட்டேனே. இல்ல இல்ல, இதுதான் விக்கிரக ஆராதனை. இயேசு தேவனை வைக்கிற ஆண்டவராக இயேசு வைக்கிற இடத்துல வேற யாரையும் வைத்து அவர்களை முக்கியத்துவம் கொடுத்தால் அது விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா.